சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று மக்களிடம் ஆதரவு கோரிய அவருக்கு பொதுமக்கள் பாரம்பரிய முறையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய வேட்பாளர் ராஜா அன்பழகன் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராஜா அன்பழகன் பிரச்சாரம் மிக எழுச்சியாக நடைபெற்று வருவதாக கூறினார். தியாகராய சட்டமன்ற தொகுதியில் இன்று அதிகாலை முதல் 135வது வட்டத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளோம். மக்களின் அமோகமான வரவேற்பு எங்களை நெகிழ செய்துள்ளது. உற்சாகமாக இருக்கிறாங்க மக்கள். இப்போ சற்று முன் இன்றைக்கி 135வது பிறந்தநாளை முன்னிட்டு பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி ஒரு திருவிழா போல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரச்சாரம் மிக எழுச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. மக்களும் எழுச்சியாக இருக்கிறார்கள். இதுவரை எந்த ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸோ ஏதோ சின்ன ஒரு நெகட்டிவோ எதுவுமே இதுவரைக்கும் யாரும் எதுவும் பேசலை. நல்லா க்ளீனாக போயிட்டுருக்கு. நிச்சயம் 10,000 ஓட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் டி நகரில் வெல்லும். குறைந்தபட்சம் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாராவது உங்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இருக்காங்களா? அது திட்டமிடல் என்ன இருக்கா? கூட்டணி கட்சி தலைவர்கள் முக்கியமாக சொல்லணும்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதே பகுதியில் ஓரிரு நாட்களில் வர இருக்கிறார். அடுத்து மக்கள் நீதி மையம் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் வர இருக்கிறார்கள். எஸ்பி சேகர் வர இருக்கிறார். இன்னும் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார். நேரம் தேதியும் முடிவாகவில்லை.